மகர ராசி சேர்ந்த அன்பு உறவுகளுக்கு இந்த வாரத்துடைய ராசி பலனை பார்க்க போகிறோம். பொதுவாக மகர ராசிக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் சனி பகவான் தொடர்ந்து வக்கரமாக தான் இருக்கிறாரு. நவம்பர் மாதம் 18ஆம் தேதி வரைக்கும் அது தொடருது, சரிங்களா? ஆனால் மகர ராசிக்கு உச்சபலம் அடைந்த குருவினுடைய பார்வை கிடச்சிருச்சு இப்போது. அப்போ நமக்கு சாதிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இப்போ வந்துருச்சு, சரிங்களா? சப்போர்ட் பண்ணுற கால் நிறையா வந்துட்டாங்க. நீங்கள் தனிமையில் இருந்தீங்க, தனிமையை உணர்ந்தீங்க, சப்போர்ட் பண்ண ஆள் இல்லாமல் இருந்தாங்க, கஷ்டப்பட்டீங்க, குடும்ப உறுப்பினர்கள் நம்மளுக்கு எதிராக இருந்தாங்க. இதெல்லாம் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு பின்னடைவை தந்திருக்குது. ஆனால் இப்போ தெய்வாதீனமாக நமக்கு 7ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய களத்திர ஸ்தானத்தில் இருந்து குரு பகவான் உச்சபலம் அடைந்து உங்கள் ராசியை பார்க்குறாரு. அதே மாதிரி 7க்குடையவனாக வழங்கக்கூடிய சந்திரன் இந்த வாரத்தின் முதல் நாள் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல தான் உட்கார்ந்துருக்காரு. ஆனால் உங்களுக்கு பாதகம் செய்ய மாட்டார். அதே மாதிரி 28ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் இந்த 7க்குடையவன் சந்திரன் உங்கள் ராசி வீட்டிலே வந்து உட்கார்றாரு.